அதாவது இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஒரு அரசியல் பயப்படுத்துறதுக்கு அவர் ஒரு கருவியாக பயன்படுவார்னா அவர் முதல்வராக வர வேண்டியது கிடையாது, வந்தால் வரட்டும், சரிங்களா? ஆனால் அவரை வச்சு நம்ம ஒரு இந்த அரசியல் தெளிவே இல்லாத ஒரு பெரிய கூட்டத்தை அரசியல் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்த முடியுமா, முடியாதா? அது பயன்படுத்தலாம், சரிங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் செதுக்கி செதுக்கி அந்த படிக்கட்டை அமைச்சு நம்ம மேலே இந்த இனத்தை வந்து மேலே நோக்கி கூட்டு போக முடியும். அதாவது கீழே தரையில் கிடக்குது. இப்போ ஒரு விழிப்புணர்வு கிடையாது, இன உணர்வு கிடையாது, மொழிப்பற்று கிடையாது, எவனவனோ வந்தவன்லாம் ஆள்றான்றதை பற்றி கவலை கிடையாது, சரிங்களா? அப்போ வந்து சின்ன சின்ன இது கிடைக்கிற சக்தியெல்லாம் நமக்கு ஆதரவான சக்தியாக பயன்படுத்திட்டு மாற்றிட்டு போனோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த விஜய் மூலமாக வந்துட்டு ஒரு கோடி பேர் வந்து அரசியல் விழிப்புணர்வு பெற்றுட்டான். அது இந்த இனத்துக்கு நல்லதா கெட்டதா? நாளைக்கு விஜய் தப்பு பண்ணா அவன் கேள்வி கேட்பான். விஜய் வந்து தப்பு பண்ணிட்டான்னா என்ன பண்ணா, என்ன நீ என்ன சொன்ன, இப்போ என்ன பண்றான்னு கேள்வி கேட்பான். அப்போ அரசியல் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு தேவைப்படுது? அது பொதுவான எதிரியை எதிர்த்து அதை ஒரு இது பண்ணலாம்.